single day. Hi viewers, how are you, all of you? I hope everybody is doing well, and I am also doing well. And let's see about, in this video, let's see about how can we improve and increase or develop our English proficiency, or how to learn well about the spoken English. How can we improve our level of the spoken English? Okay. ஸோ என்னடா இங்கிலீஷில் பேசிக்கிட்டு இருக்கான் அப்படின்னு பார்க்க வேணாம். இது வந்து ஒரு ஸ்போக்கன் இங்கிலீஷ் பற்றிய ஒரு பதிவு தான். அதனால தான் ஃபஸ்ட்டு ஒரு 2 சென்டென்ஸ் நான் ஒரு இன்ட்ரோ கொடுக்கறதுக்காண்டி நான் பேசுவேன் அப்படி. ஸோ இன்றைக்கி ஸ்போக்கன் இங்கிலீஷ் அப்படிங்கிறது வந்து ஒரு பெரிய ஹடில்ஸாக இருக்குதுன்னு தான் நிறைய ஈவன் ஸ்டூடெண்ட்ஸ் கூட, காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸு பிஇ பண்ணுறாங்க, எம்இ பண்ணுறாங்க. பட் ஸ்போக்கன் இங்கிலீஷ் பார்த்தீங்கன்னா ஒரு ஃப்ளூயண்ட்டாக பேசுகிறதுக்கு ரொம்ப கூச்சப்படுறாங்க, அவங்களால முடியல. அந்த மாதிரி கஷ்டங்கள்லாம் நிறைய இருக்குது. நிறைய படிக்கிறோம், நம்ம நிறையா புக்ஸ் வாங்கி படிக்கிறோம். ஸ்போக்கன் இங்கிலீஷ் இம்ப்ரூவ் எப்படி பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு நிறையா புக்ஸ் வாங்குகிறோம். அது கொஞ்ச நாள் படிக்கிறோம், எடுத்து வச்சிடறோம். அப்புறம் வீடியோ பார்க்குறோம், யூடியூப்ஸ் அது இதுன்னு சொல்லிட்டு நிறையா பார்க்குறோம். அதையும் ஃபாலோ பண்ணுறதில்ல. ஸோ அப்ளை பண்ணல. அதுதான் ஒரு மெயினான விஷயம். நம்மளுக்கு வந்து அந்த ஸ்போக்கன் இங்கிலீஷ் டெவலப் பண்ண முடியல. ஸோ இந்த ஸ்போக்கன் இங்கிலீஷ் வந்து எப்படி டெவலப் பண்ணலாம், எப்படி நம்ம ஃப்ளூயண்ட்டாக பேசலாம் அப்படிங்கிறத பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனல் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சதுன்னா லாஸ்ட் நீங்கள் லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். அப்புறம் உங்களோட சஜஷன்ஸ் எதுவும் இருந்ததுன்னா கமெண்ட் பாக்ஸில் கீழே கமெண்ட் பண்ணுங்கள். இப்போ ஜென்ரலாக பார்த்தீங்கன்னா இங்கிலீஷ் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா, இட் இஸ் அ லாங்குவேஜ் அண்ட் இட்ஸ் நாட் எ சப்ஜெக்ட். அதை முதல் தெரிஞ்சுக்கணும் எல்லாரும். இப்போ சப்ஜெக்ட், வாட்ஸ் த டிஃப்ரென்ஸ் பிட்வீன் சப்ஜெக்ட் அண்ட் லாங்குவேஜ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ தமிழ், இங்கிலீஷ், ஹிந்திஸ் இது எல்லாமே பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் லாங்குவேஜ். அதே ஃபிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, பயாலஜி, மேத்தமெட்டிக்ஸ் இது எல்லாமே சப்ஜெக்டில் வந்துடும். சப்ஜெக்டில் வந்து தியரி நம்ம படித்து தான் ஆகணும். ஸோ இட் இஸ் லிட்டில் காம்ப்ளிகேட்டட். அதுக்கு வந்து நம்ம ப்ராக்டிக்கலாக அப்ளை பண்ணி, நம்ம நாலேஜ் அப்ளை பண்ணி படிக்கணும். பட் லாங்குவேஜ் அப்படிங்கிறது என்னென்னா பேசக்கூடிய ஒரு மொழி தான் அது வந்து. ஸோ பறவைகளுக்கும் மொழி உண்டுன்னு சொல்லுவாங்க, விலங்குகளுக்கும் மொழி உண்டுன்னு சொல்லுவாங்க. மொழி அப்படிங்கிறது எவ்ரிவேர் இன் த வேர்ல்டு. ஸோ இது எப்படி நம்ம பண்ணுறது? நம்ம பள்ளிக்கூடத்தில் படிக்கிறோம். 1ஆப்ல இருந்து நம்மளுக்கு ஏபிசிடி சொல்லி கொடுக்குறாங்க, ஃபோனட்டிக்ஸ் சொல்லி கொடுக்குறாங்க. அப்புறம் நம்ம ஸ்லோவாக 5th 4th அந்த 6th 7லாம் வரும்போது என்ன ஸ்லோவாக கிராமர் நம்ம படிக்கிறோம் ஸ்கூலில், எஸ்ஏ ரைட்டிங் அதுன்னு எல்லாமே பண்ணுறோம். பட் நம்மளால ஸ்போக்கன் அந்த லாங்குவேஜ் வந்து நம்ம வாயில உச்சரித்து பேச முடியாது. காரணம் என்ன அப்படிங்கிறது தான் ஒரு மெயினான விஷயம். சில ஒரு 4-5 டிப்ஸ் மட்டும் நம்ம இதில் பார்க்கலாம். பொதுவாக என்ன பண்ணணும் அப்படின்னா, ரெகுலர் ப்ராக்டிஸ் தான் ஒரு முக்கியமான ஒரு விஷயம். இங்கே வந்து நம்ம நிறைய பேர் ப்ராக்டிஸ் பண்ணுறது இல்லை. ஸோ இதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னா, ஒரு பேசிக் திங் நான் சொல்கிறேன். ஃபர்ஸ்ட் ரீடிங் கெப்பாசிட்டி வந்து நீங்கள் கொஞ்சம் இம்ப்ரூவ் பண்ணுங்க. இங்கிலீஷ் ஃபர்ஸ்ட் நல்லா ரீட் பண்ணுங்க. அந்த வார்த்தைகள் வந்து நம்ம நாக்கில் வந்து ஈஸியாக பழக்கம் ஆகணும். இப்போ வந்து என்ன சொல்றது, நம்ம வார்த்தைகள் அந்த சென்டென்சஸ்லாம் நம்ம நாக்கில், நம்ம வாயில் அந்த உச்சரிப்பு அழகாக வர ஆரம்பிச்சிருச்சுன்னா அப்புறம் ஸ்போக்கன் வந்துடும். அவ்வளோதான் ஒரு விஷயம். ஸோ அதுக்கு ரீடிங் எப்படி பண்ணணும் அப்படின்னா, நீங்கள் ஒரு ரூமில் உட்காந்துக்கோங்க, ஒரு புக்கை எடுத்துக்கோங்க, அதை கொஞ்சம் லவுடாக ரீட் பண்ணுங்க. நம்மகிட்ட நிறைய புக்ஸ் இருக்குது இல்லையா? நம்ம ஸ்டோரி புக்ஸ் வாங்கணும்னு கூட இல்லை. நீங்கள் ஃபார் இம்ப்ரூவிங் த லாங்குவேஜ் இன் இங்கிலீஷ் யூ கேன் ஜஸ்ட் take the book of textbooks, any textbook in the home. பார்த்தீங்கன்னா உங்கள் வீட்டில் 2nd standard 3rd 4th 5th ஏதாவது ஒரு டெக்ஸ்ட் புக் கூட எடுத்துக்கலாம். அந்த வந்து எழுதியிருக்கக்கூடிய வார்த்தைகளை சத்தமாக உச்சரித்து படியுங்கள். ஃபர்ஸ்ட் அந்த வார்த்தைகள் நம்ம நாக்குக்கு நல்ல பழக்கமாகணும். பாயிண்ட் நம்பர் 1. அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா வொக்காபுலரி, அது ஒரு ரொம்ப முக்கியமான விஷயம். நம்மளுக்கு நிறைய வார்த்தைகள் தெரிஞ்சாதான் நம்ம சென்டென்சஸ் கொஞ்சம் ஃப்ரேம் பண்ணி மேக் பண்ணி பேச முடியும். நீங்கள் கிராமர் பற்றி ஃபர்ஸ்ட் கவலைப்படாதீங்க. நம்மளுக்கு தெரியும், ஓரளவு பேசிக்காக எல்லாருக்குமே தெரியும். ஸோ கிராமர் பற்றி நம்ம அப்புறம் பார்த்துக்கலாம். கிராமரை வச்சு நிறைய பேர் நம்ம இதை அவாய்ட் பண்ணிடுறோம். இங்கிலீஷ் லாங்குவேஜை வந்து கிராமர் அப்படிங்கிறது வந்து, இப்போ நம்ம தமிழ் அழகாக நான் தமிழ் பேசுகிறேன், நீங்கள் தமிழ் பேசுகிறீங்க, நீங்கள் இந்த வீடியோ பார்க்குறீங்க, உங்களுக்கு புரியுது. இதே இது பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ஏதாவது கிராமரில் தெரியுமா? தமிழில் நம்ம ஸ்கூலில் படிக்கும்போது படிச்சிருக்கலாம். அப்பவும் அது ஒரு மார்க் எடுக்கணுங்கிற நோக்கத்தில் நம்ம கொஞ்சம் படிச்சுட்டு நம்ம இது பண்ணுறோம், அவ்வளோதான். ஸோ என்ன நம்மளுக்கு குற்றியலுகரம் என்றால் என்ன, ஆகுபெயர் என்றால் என்ன, காரியவாகுபெயருக்கும் கருத்தாவாகுபெயருக்கும் வேறுபாடு என்ன, மாத்திரையின் அளவு என்ன, இதெல்லாம் வந்து தமிழில் இலக்கணத்தில் வருது. இதைத்தான் கிராமர்னு சொல்கிறோம். இதில் ஏதாவது தெரியுமா நம்மளுக்கு? இப்போ ஒன்றும் தெரியாது. ஆனால் நம்ம அழகாக தமிழ் பேசுகிறோம், நல்லா ரீட் பண்ணுறோம் எல்லா இடத்துலையும் உள்ள விஷயங்களை. அதே மாதிரி நம்ம எழுதுகிறோம் நல்லா. ஸோ அவ்வளோதான். இதே மாதிரி தான் இங்கிலீஷ் லாங்குவேஜும். ஸோ இதுக்கு நல்லா புக்கை ரீட் பண்ணுங்கள், ஃபஸ்ட்டு ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். அப்புறம் வந்து என்ன சொல்கிறது, நம்ம வார்த்தைகள் வந்து நிறைய நீங்கள் வந்து தெரிஞ்சுக்கிங்க.
எவ்ரிடே அதுக்கு ஒரு சின்ன டிப்ஸ் தர்றேன் நான். ஒரு நாளைக்கு ஒரு 3 வார்த்தைன்னு வச்சுக்கோங்க, அட்லீஸ்ட் 2 வார்த்தையை வச்சுக்கோங்க. அந்த வேர்டு எழுதுங்க, எழுதி அதுக்கு மீனிங் என்ன அப்படின்னு சொல்லி கண்டுபிடிச்சு எழுதி வச்சு ஒரு பேப்பர்ல வச்சுக்கோங்க, பாக்கெட்ல வச்சுக்கோங்க. அது ஒரு 10 டைம்ஸ் 20 டைம்ஸ் அன்றைய பொழுது ஃபுல்லா நீங்க ரிப்பீட் பண்ணிக்கிட்டே இருங்க. அந்த வார்த்தையை நல்லா தெரிஞ்சுக்கோங்க. இப்போ அப்பியர் அப்படின்னு இருக்கு, APPEAR. அப்பியர் அப்படின்னா தோன்றுதல் அப்படின்னு அர்த்தம் இல்லையா? இப்போ அந்த மாதிரி நிறைய இது வச்சுக்கோங்க. அப்போ அந்த அப்பியர்ங்கிற வார்த்தையை யூஸ் பண்ணி நம்ம எப்படி சென்டென்ஸ் பண்றது அப்படிங்கிறத நீங்க ப்ராக்டிஸ் பண்ணணும். அவ்வளவுதான் ஒண்ணு. அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா ஒரு நாளைக்கு 2 வார்த்தை வீதம் பையில வச்சுக்கோங்க எழுதி. ஸோ நாளைக்கு இன்னொரு 2 வார்த்தை எழுதுங்க. அப்ப நேத்து 2 வார்த்தை, நாளைக்கு 2 வார்த்தை, 4 வார்த்தை உங்களுக்கு தெரிஞ்சிருச்சு. 4 வார்த்தையும் நீங்க ப்ராக்டிஸ் பண்ணணும். அப்புறம் வந்து அதுக்கு அடுத்தது 6 வார்த்தை ஆகும். இப்படியே ஒரு மாசத்துக்கு பாத்தீங்கன்னா 60 வேர்ட்ஸ் உங்களுக்கு தெரிஞ்சிடும். ஒரு 5 மந்த்ஸ்ல பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 300 வேர்ட்ஸ் வரைக்கும் உங்களுக்கு நல்லா தெரிஞ்சிடும். ஸோ இந்த வார்த்தைகள் தெரிஞ்சதுன்னா தான் நம்ம சென்டென்ஸ் ஃப்ரேம் பண்ணி பேச முடியும். ஸோ வொக்காபுலரி இது ரொம்ப ஒரு முக்கியமான 2வது விஷயம், பாயிண்ட் நம்பர் 2ன்னு வச்சுக்கோங்க. அப்புறம் ஒரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா, நீங்களா பேசி பழகுங்க. நம்ம பக்கத்துல யார்ட்டையும் போய் பேசும்போதோ, யாராவது நம்மளுக்கு கம்பெனி கொடுப்பாங்களா, எப்படி நம்ம இம்ப்ரூவ் பண்றது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கும்போது யாருமே கம்பெனி கொடுக்க மாட்டாங்க. சிரிப்பாங்கன்னு சொல்லுவீங்க, என்னடா அப்படின்னு கேலி பண்றான், நம்ம தப்பா பேசுறோம் அப்படின்னு சொல்றாங்கன்னு சொல்லுவீங்க. அதனால நீங்க என்ன பண்றீங்க அப்படின்னா, நீங்க தனியா ரூம்ல இருக்கும்போது நீங்களா பேசுங்க. கண்ணாடி இருந்தனா கண்ணாடி பார்த்து பேசுங்க. நீங்க எப்படி பேசுறது, ஏதாவது ஒரு சென்டென்ஸ் வச்சுக்கோங்க. இப்ப ஜென்ரலா உங்களுக்கு நான் ஒரு சின்ன எக்ஸாம்பிள் சொல்றேன். நான் வாண்ட், WANT, வாண்ட் அப்படின்னு இருக்கு. வாண்ட்னா தேவை அப்படிங்கிற ஒரு மீனிங் இருக்கு. அதுக்கு நிறைய அர்த்தங்கள் இருக்குது. நம்மளுக்கு நெசசரின்னு சொல்றோம். அப்புறம் வந்து நீட் இருக்கு. இது எல்லாம் ஒவ்வொரு வார்த்தையிலும் ஆங்கிலத்தில் டிஃபரன்ஸ் இருக்கு. எங்க நம்ம வாண்ட் யூஸ் பண்ணணும், எங்க நெசசரி யூஸ் பண்ணணும், எங்க நீட் யூஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் ஒரு ஸ்போக்கனுக்கு ஒரு சின்ன இன்ஃபர்மேஷன் தரேன். வாண்ட் அப்படிங்கிற வேணும் அப்படிங்கிற ஒரு மீனிங் வச்சுக்கோங்க. ஒரு சின்ன எக்ஸாம்பிள் சொல்றேன். இப்ப நான் வந்து படிக்கணும் அப்படின்னு சொல்றேன் இல்லையா, நான் படிக்கணும் அப்படின்னு நம்ம சொல்றோம் தமிழ்ல. அதை எப்படி சொல்லலாம்னா, ஐ வாண்ட் டு ஸ்டடி. அவ்வளவுதான். அந்த வாண்ட்ங்கிற வேர்டு வச்சுக்கோங்க. ஐ வாண்ட் டு ஸ்டடி. அந்த ஸ்டடிங்கிறது வேர்ப், அதுக்கு முன்னாடி டு போட்டுக்கோங்க. அதெல்லாம் நான் பின்னாடி ஏன் அப்படிங்கிறத பார்த்துக்கலாம், இம்பார்ட்டன்ஸ் வந்து. ஸோ ஐ வாண்ட் டு ஸ்டடி அப்படின்னா என்ன அர்த்தம், நான் படிக்கணும், முடிஞ்சிடுச்சு, அவ்வளவுதான். ஐ வாண்ட் டு ரைட், நான் எழுதணும். ஐ வாண்ட் டு கோ, நான் போகணும். இதுல இன்னொரு எக்ஸ்டென்ஷன் போட்டீங்கன்னா ஐ வாண்ட் டு கோ தேர் அப்படின்னா என்ன அர்த்தம், நான் அங்கே போகணும், போக வேண்டும் அப்படின்னு சொல்றோம். இதுல ஹாவ் டு அப்படியும் யூஸ் பண்ணலாம். நீங்க ஃபர்ஸ்ட் இதை சிம்பிளா யூஸ் பண்ணி பாருங்க, உங்களுக்கு ரொம்ப ஈஸியா இருக்கும். எளிதா நீங்க வந்து பேசலாம். இந்த வார்த்தையை நீங்க வச்சுக்கங்க. இன்னைக்கு ஃபுல்லா நீங்க இந்த வீடியோ பார்க்கும்போது, இது பார்த்ததுக்கு அப்புறம் நீங்க இதை யூஸ் பண்ணி கொஞ்சம் சென்டென்சஸ் பேசுங்க. நீங்களா பேசுங்க, நீங்க யார்ட்டையுமே பேச வேணாம். ஆட்டோமேட்டிக்கா நீங்க எங்க இங்கிலீஷ் பேசணுமோ அங்க உங்களுக்கு உள்ள இருந்து வந்துடும். இதுதான் என்னுடைய பிராக்டிஸ், என்னுடைய பிராக்டிக்கல் லைஃப் தான் நான் உங்ககிட்ட சொல்றேன். நம்ம எதையுமே நீங்க இது பண்ண வேண்டாம். நீங்களா வார்த்தைகள் நிறைய தெரிஞ்சுக்கோங்க. நான் ஃபர்ஸ்ட் சொல்லியிருக்கிறேன், vocabulary is very very important, so you learn more vocabularies as much as you can. So after that apply the word, அந்த word apply பண்ணி நம்ம sentences frame பண்ணுங்க. அவ்வளவுதான். I want to go, I want to go there, I want to go to cinema, I want to go to சென்னை ஆர் அந்த மாதிரி ஏதாவது நீங்க சென்டர், இவ்வளவுதான். இப்ப நானா பேசிக்கிட்டு இருக்கிறேன் இல்லையா, நானா பேசி இதே இப்படியே பேசி பழகுங்க. அப்புறம் இன்னொரு வார்த்தை வச்சுக்கோங்க, ஹேவ் டு அப்படிங்கிறதையும் வச்சுக்கோங்க. அதே மீனிங்ல தான் கிட்டத்தட்ட வரும். ஐ ஹாவ் டு கோ, நான் போக வேண்டும், அவ்வளவுதான். ஐ ஹாவ் டு see that man, நான் அந்த நபரை பார்க்க வேண்டும், அவ்வளவுதான். அப்படிதான் சொல்றோம். இதுதான் இங்கிலீஷ். இப்படி நீங்க சின்ன குட்டி சென்டென்ஸா பேசுங்க, ஈஸியா வந்துடும். 100% நான் சொல்றேன். இது என்னுடைய பிராக்டிஸ். நான் நீங்க நல்லா ஆங்கிலம் பேசுறேன், நான் எழுதுறேன். இது எல்லாமே செல்ஃப் பிராக்டிஸ் தான். நீங்க வேற எந்த இதுவுமே இது பண்ண வேணாம். vocabulary நல்லா இம்ப்ரூவ் பண்ணுங்க, செல்ஃப் பிராக்டிஸ் பண்ணுங்க. அப்புறம் ஃப்ரீயா டைம் கிடைச்சுன்னா எழுதுங்க, சென்டென்சஸ் எழுதி பாருங்க. ஒரு 5 சென்டென்சஸ் 10 சென்டென்சஸ் நீங்களா திங்க் பண்ணுங்க. நீங்களா திங்க் பண்ணிட்டு எழுதி பாருங்க. நான் அந்த கடைக்கு போக வேண்டும், நான் அப்புறம் வந்து நான் பர்ச்சேஸ் பண்ணணும் அப்படிங்கறது வச்சுக்கோங்க. இந்த மாதிரி ஏதாவது ஒரு விஷயம் வச்சுக்கோங்க. நான் ஹாஸ்பிட்டல் போகணும், இது டாக்டரை பார்க்கணும், என்னன்னு கேட்கணும், மெடிசின்ஸ் வாங்கணும், இதெல்லாம் ஒரு கான்செப்ட் மாதிரி வச்சுக்கோங்க. நீங்க அப்படியே எழுதி பாருங்க, அதை உச்சரிச்சு பாருங்க, அதை நீங்களா ரிப்பீட் பண்ணி பாருங்க. நீங்க இப்போ ஒரு ஹாஸ்பிட்டல் போய் டாக்டரை மீட் பண்ண போறீங்கன்னு மனசுல நினைச்சுக்கோங்க. ஓகேவா? ஸோ நினைக்கும்போது என்ன பண்றோம், ஃபர்ஸ்ட் குட் மார்னிங் டாக்டர் சொல்றீங்க. அப்புறம் என்ன சொல்றோம் நம்ம, ஸோ ஐ வாண்ட் டு மீட் த டாக்டர் அப்படின்னு சொல்லிட்டு ரிசப்ஷன்ல சொல்றோம். அப்புறம் டாக்டர்கிட்ட போயிட்டு எனக்கு வந்து ஐ எம் நாட் ஃபீலிங் வெல். ஸோ அந்த சிம்பிள் சென்டென்ஸ் அதை நீங்களா சொல்லி பாருங்க, சொல்லி பழகுங்க. உங்களுக்கு ஆங்கிலம் இயற்கையாக வந்துவிடும்.
நான் இன்னும் நிறைய டிப்ஸ் கொஞ்சம் உங்களுக்கு இதில் அடுத்த வீடியோவில் இதில் டைம் ஆயிடுச்சு. அடுத்த வீடியோவில் இன்னும் கொஞ்சம் நிறைய நான் பதிவு பண்ணுறேன். நீங்கள் ரெகுலராக நம்ம வீடியோஸ் பாருங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள். ஸோ நீங்களா ப்ராக்டிஸ் பண்ணி நீங்களா இங்கிலீஷ் கற்றுக்கிட்டு நீங்களா நல்லா இங்கிலீஷ் பேசலாம். அது உங்களாலேயும் முடியும் அப்படிங்கிறது தான் நான் சொல்கிறதுக்கு இந்த பதிவு நான் பண்ணியிருக்கேன். நான் ட்ரை பண்ணுங்கள். வேர் தேர் இஸ் அ வில் தேர் இஸ் அ வே, ப்ராக்டிஸ் மேக்ஸ் த மேன் பர்ஃபெக்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. பழக்கம்தான் சித்திரமும் கைப்பழக்கம் செந்தமிழும் நாப்பழக்கம் அப்படின்னு இருக்கிறாங்க. ஸோ பேச பேச பழக பழகத்தான் எல்லாமே வரும். ஸோ இட்ஸ் வெரி ஈஸி டு டாக் இன் இங்கிலீஷ், வெரி ஈஸி டு ரைட் இன் இங்கிலீஷ். ஸோ எவ்ரிதிங் இஸ் ஈஸி இன் த வேர்ல்ட் அன்லெஸ் வி டோன்ட் ஒர்க் ஹார்ட் ஃபார் அச்சீவ் எனிதிங். ஓகே, ஸோ நம்ம ஒர்க் பண்ணுவோம், ஹார்ட் ஒர்க் பண்ணால் கண்டிப்பாக நம்ம அச்சீவ் பண்ணலாம், நல்லா அழகாக பேசலாம் நம்ம. ஸோ மீண்டும் நம்ம அடுத்த பதிவில் பார்க்கலாம். இது ஒரு இன்ட்ரோடக்ஷன் வீடியோ தான் உங்களுக்கு. நான் அடுத்த வீடியோவில் இன்னும் சில தெளிவான விஷயங்களோட நான் உங்களுக்கு வீடியோவில் பதிவு பண்ணுறேன். நான் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தேன்னா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காமல். அப்புறம் ஷேர் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு. உங்களுக்கு சஜஷன்ஸ் நீங்கள் கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். நம்ம அதுபடி நான் உங்களுக்கு நிறைய ஈஸி டிப்ஸ் எப்படி நம்ம ஆங்கில நாலேஜ் இங்கிலீஷ் நாலேஜை வளர்க்குறது அப்படிங்கிறது பார்த்துக்கலாம். தேங்க்யூ.